ஹலோ நண்பர்களே, இது உங்கள் ப்ளூ மூன் சேனல். இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கு முன்னாடி போட்ட சீரிஸை பார்க்காதுங்க, பிளேலிஸ்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்குது. அதை பார்த்துட்டாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ எபிசோட் 4 பார்க்கலாம். ஸ்டார்டிங் எடுத்தது நம்ம சியான் வந்துட்டு டைமோட ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டே வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் நீ ஃபோட்டோ எடுத்திருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சியான் டைமே பார்த்துறாரு. உடனே நம்ம டைம் வேகமாக நம்ம சியான்ட்டு இந்த புக்கை வாங்கிட்டு இது என்னோட பொக்கிசண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைம் இவங்க ரெண்டு பேரும் பார்ல கிஸ் பண்ணது ஞாபகம் வர்றதுனால உடனே நம்ம டைமை பார்த்துட்டு நீ தானடா அன்னைக்கு என்னை கிஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சியான் கேட்கறத பார்த்தோன்னே உடனே நம்ம டைம் திருன்னு முழிச்சிக்கிட்டே அன்னையிலேருந்து சரி இன்ன வரைக்குமே உன்னோட ஃபோட்டோ எல்லாத்தையுமே நான் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைம் சொல்லிட்டு இருப்பான். ஆனால் நான் கேட்டதுக்கு இன்னும் நீ பதிலே சொல்லலை, ஆமாம் இல்லைன்னு மட்டும் நீ சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைம் கேட்கறத பார்த்தோன்னே உடனே நம்ம சியான் டைமோட கையை தள்ளி விட்டுட்டு அவன் பாட்டு குழப்பத்துக்கு நம்ம டைம் உட்காந்துட்டு இருக்கப்ப அப்பதான் நம்ம சியான் வருவான். வரதை பார்த்தோன்னே உடனே நம்ம டைம் டேய் நில்லுடா, என்னை பார்த்தோன்னே ஏன்டா அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைம் கேட்குறப்போ உடனே நம்ம சியான் இல்லை எனக்கு கொஞ்சம் வேலை இருக்காதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சியான் சொல்கிறத பார்த்தோன்னே உடனே நம்ம டைம் டேய் இது உனக்கு பிடிக்கலன்னா நான் உன்னை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைம் ரொம்ப கோவமாக வெளியே போகிறப்ப நம்ம சியான் உடனே நம்ம டைமோட கையை பிடிச்சிட்டு டே நில்லுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சியான் சொல்லிட்டு இருப்பான். இதை பார்த்தோன்னே உடனே நம்ம டைம் டேய் உன்னோட பிரச்சனையை நீ சமாளிக்காம அதை பார்த்து பயந்து தானே ஓடிட்டு இருக்க. உன்னோட அம்மாவையும் விட்டுட்டு நீ ஓடின, உன்னோட கனவையும் விட்டுட்டு நீ பயந்து தானே ஓடிட்டு இருக்க. கடைசியில் உன்னையும் ஒரு பையன் லவ் பண்ணுறேன்னு சொன்னால் அவனையும் அவாய்ட் பண்ணிட்டு நீ பயந்து தானே ஓடுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைம் ரொம்ப கோவமாக கேட்கறத பார்த்தோன்னே சியான் அப்படின்னா இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சியான் சொல்லிட்டு இருப்பான். இதை பார்த்தோன்னே உடனே நம்ம டைம் போடா போ, உனக்குன்னு தேன்மொழி கனிமொழின்னு யாராவது இருப்பாங்க, நாளாக உனக்காக வெயிட்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைம் ரொம்ப கோவமாக சியானை தள்ளி விட்டுட்டு அவன் பாட்டு வேகமாக போயிட்டு இருப்பான். இதை பார்த்தோன்னே உடனே நம்ம சியான் டே டைம் நில்லுடா, நான் சொல்கிறது கொஞ்சமாவது நீ கேளுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சியான் டைமே கூப்பிட்டுக்கிட்டே அவன் போகிறதே பார்த்துக்கிட்டே நின்றுக்கிட்டு இருப்பான். நெக்ஸ்ட் நம்ம பைப் வந்த கமாண்ட் எல்லாத்தையுமே ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப அந்த கமாண்டில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நம்ம எரிக்கு பார்க்க ரொம்ப அழகாக இருக்கான். அது மட்டும் இல்லை எரிக்கு பைப்பையும் பார்த்தா ஒரு கப்பல் மாதிரி தான் இருக்கு, அவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமாண்டில் எல்லாத்தையுமே நம்ம பைப் உட்காந்து ரீட் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஐயோ இவங்க எல்லாருமே ரொம்ப தப்பாக நினச்சிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைப்பை யோசிச்சுட்டே எரிக்கோட ரூமுக்கு முன்னாடி போயிட்டு டே எரிக்கு நீ இருக்கியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரூமுக்கு முன்னாடி போய் கத்திக்கிட்டு இருப்பான். நம்ம எரிக்கு கதவை தந்துட்டு உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எரிக்கு கேட்குறப்போ உடனே நம்ம பைப் டேய் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வீடியோ பண்ணுறோம்ல, அதில் கமெண்ட் என்ன வந்திருக்கு தெரியுமா, நம்ம ரெண்டு பேருமே லவ் பண்ணுறோன்னு நினச்சிட்டு அவங்க எல்லாருமே தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்காங்களா, நம்ம கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணும், நீ இப்போ லைவுக்கு வரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைப் சொல்கிறதுனால எரிக்கு சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே லைவில் உட்காந்துருப்பாங்க. அப்போ நம்ம பைப் எரிக்கு அன்றைக்கி போட்ட கண்ணாடி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்களே, சப்போஸ் உங்களுக்கு இந்த கண்ணாடி பிடிச்சிருந்துச்சுன்னா இதை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைப் உட்காந்து அந்த கண்ணாடி எல்லாத்தையுமே விற்றுக்கிட்டு இருப்பான். விற்றுக்கிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேருமே அந்த கண்ணாடி எல்லாமே போட்டுட்டு உட்காந்துருக்கதை பார்த்தோன்னே கமெண்டில் எல்லாருமே ஏ வாவ் எரிக்கு ரொம்ப அழகாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கமெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. பைப்பு அழகாக தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி இவங்க எல்லாருமே கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே உடனே நம்ம பைப்பு பரவாயில்ல எரிக்கு தான் அதிகமாக நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி பரவாயில்ல ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைப் ரொம்ப சோகமாக சொல்கிறத பார்த்தோன்னே உடனே நம்ம எரிக்கு டே நீ ஏன்டா கவலைப்படுற, நீ ரொம்ப அழகாக தானேடா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எரிக்கு சொல்கிறப்ப நம்ம பைப்பு சரி சரி விடு விடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ கமெண்டில் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப அழகாக இருக்காங்க, இவங்க ரெண்டு பேருமே கப்பல் தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மெசேஜ் பண்ணுறதை பார்த்தோன்னே உடனே நம்ம பைப் இல்லை இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் கப்பல்லாம் கிடையாது, நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைப் சொல்லிட்டு இருப்பான். அதுவும் இல்லாமல் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சமைக்கிறது ஊர் சுற்றுறது இது எல்லாமே நாங்கள் ஃப்ரெண்டுன்ற முறையில் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருக்கோம், மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரி வேறு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைப் சொல்கிறத பார்த்தோன்னே நம்ம எரிக்கு ரொம்ப சோகமாக பைப்பே பார்த்துக்கிட்டே ஆமாம் நம்ம பைப் சொல்கிற மாதிரி நாங்கள் ரெண்டு பேருமே வெறும் ஃப்ரெண்டு தான், மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரி எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எரிக்கு சொல்லிட்டு இருப்பான். உடனே நம்ம பைப் ரொம்ப கோவமாக இருக்கிறத பார்த்தோன்னே நம்ம எரிக்கு டே இதுக்கெல்லாமா நீ கோவப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைப்பு கிட்ட கேட்குறப்ப நம்ம பைப்பு டே இவங்க எல்லாருமே நம்ம ரெண்டு பேரையும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைப் சொல்கிறத பார்த்தோன்னே உடனே நம்ம எரிக்கு டேய் நீ என் மேலே ரொம்ப ஜெலஸாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எரிக்கு கேட்குறப்ப உடனே நம்ம பைப் டேய் நீ என்னடா பேசுகிற
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைப் வந்து எரிக் மேலே வந்து கோவப்பட்டுட்டு பாதியிலே வந்து லைவ்லேருந்து ஏஞ்சி போயிடுவான். இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம எரிக் வந்து ரொம்ப சோகமாக வந்து பைப்பு போகிறதே வந்து பார்த்துக்கிட்டே வந்து உட்காந்துருப்பான். நெக்ஸ்ட் இங்கே நம்ம சாய் வந்து தூங்கிட்டு இருக்கப்போ உடனே நம்ம மீனா வந்துட்டு ஏய் சாய் நீ வந்து ஏந்திரி ஏந்திரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து எழுப்பி விடுறத பார்த்தோன்னே உடனே நம்ம சாய் வந்துட்டு என்னதான் உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா கிட்ட வந்து கேட்குறப்ப மீனா வந்துட்டு உனக்கு வந்து இப்போ வந்து ஃபீவர்லாம் போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாய் கிட்ட வந்து கேட்பா. உடனே நம்ம சாய் வந்துட்டு எனக்கு வந்து ஃபீவர்லாம் போயிடுச்சு, இப்போ நீ என்னை வந்து தூங்க விட்றியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாய் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பா. உடனே நம்ம மீனா வந்துட்டு சாய் நீ நானும் வந்து 7 வருஷமாக வந்து க்ளோஸ் ஃப்ரெண்டாக வந்து இருந்துகிட்டு இருக்கோம். எல்லா நாளுமே வந்து நீ வந்து என்னை வந்து நல்லாவே வந்து பார்த்துக்கிட்ட. இப்போ வந்து நான் வந்து உன்னை வந்து நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். உன்னை வந்து நான் நல்லா பார்த்துக்கிறேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்போ நம்ம சாய் வந்துட்டு சரி சரி ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாய் வந்து சொல்கிறப்ப உடனே நம்ம மீனா வந்துட்டு சாய் நீயும் எரிக்கு வந்து பிளான் பண்ணது வந்து எனக்கு வந்து தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்போ வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து சொல்கிறப்ப நம்ம எரிக்கு வந்து சாயோட கடைக்கு வந்துட்டு அம்மா சாய் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவிட வந்து கேட்குறப்ப மீனா வந்துட்டு சாய்க்கு வந்து உடம்பு சரியில்லை, அதனால அவள் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து சொல்கிறப்போ உடனே நம்ம எரிக்கு வந்துட்டு மீனா நீ வந்து சாய்க்கு வந்து தேவையில்லை போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எரிக்கு வந்து சொல்கிறத பார்த்தோன்னே உடனே நம்ம மீனா வந்துட்டு என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எரிக்கிட்ட வந்து கேட்குறப்ப நம்ம எரிக்கு வந்துட்டு நானும் சாய் வந்து ஒரு பெட் வச்சுருந்தோம், அதில் வந்து ஃபஸ்ட்டு யார் வந்து லவ்வை சொல்கிறோமோ அவங்க தான் வந்து வின் பண்ணதா அர்த்தம். ஸோ சாய் வந்து உங்ககிட்ட சொன்ன மாதிரி எனக்கு வந்து தெரியல, அப்போ வந்து நான் தானே வின் பண்ணியிருக்கேன், அப்போ எல்லாமே வந்து எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எரிக்கு வந்து சொல்லிட்டு இருப்பான். நான் வந்து வின் பண்ணிட்டேன்னா இந்த ட்ரெஸ் எல்லாமே வந்து நான் ஃப்ரீயாக வந்து எடுத்துக்கலான்னு சாய் வந்து சொல்லியிருக்கா, அதனால வந்துட்டு நான் இந்த ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிறேன் இந்த ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக வந்து எல்லா ட்ரெஸ்ஸையுமே வந்து எடுக்கிறத பார்த்தோன்னே மீனா வந்துட்டு தலையே சுற்றுற மாதிரி அப்படியே வந்து எரிக்கே வந்து பார்த்துக்கிட்டே நின்றுக்கிட்டு இருப்பான். இன்னைக்கான வீடியோவில் கேட்கப்படுற கொஸ்டின் என்னன்னா நம்ம பைப்பு எரிக்கு வந்து எந்த பொருளை வந்து லைவ்ல வந்து விற்பாங்க, அதுதான் வந்து இன்னைக்கான கொஸ்டின். இதுக்கு பதில் தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிருங்க நண்பர்களே. வாங்கப்பா சீரிஸ்க்குள்ள போகலாம். அந்த ஃப்ளாஷ்பேக்கு தான் வந்துட்டு நம்ம சாய் கிட்ட வந்து மீனா வந்து சொல்கிறத பார்த்தோன்னே உடனே நம்ம சாய் வந்து ரொம்ப கோவமாயிட்டு டேய் எரிக்கு உன்னை வந்து இந்த மேட்டரை வந்து யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னால் நீ வந்து ஓப்பனாக வந்து மீனாகிட்டே வந்து சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு எரிக் மேலே வந்து ரொம்ப கோவமாக உட்காந்துருப்பா. இதை பார்த்தோன்னே உடனே நம்ம மீனா வந்து சிரிச்சுக்கிட்டே சாய் எனக்கு வந்து ரொம்ப நாளாகவே வந்து தெரியும், நீ வந்து என்னை வந்து லவ் பண்ணுறேன்னு எனக்கு வந்து தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து சொல்லிட்டு இருப்பா. இதை பார்த்தோன்னே நம்ம சாய் வந்துட்டு சாரி மீனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாய் வந்து கேட்டுகிட்டே வந்து அவள் வந்து அப்படியே வெக்கப்பட்டுகிட்டே படுத்துருக்கதை பார்த்தோன்னே உடனே நம்ம மீனா வந்து சிரிச்சுக்கிட்டே நானும் வந்து உன்னை வந்து லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து சொல்கிறத பார்த்தோன்னே நம்ம சாய் வந்து ரொம்ப ஷாக் ஆகிட்டு என்ன சொன்னேன் மறுபடியும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாவிட வந்து கேட்குறப்ப நம்ம மீனா வந்துட்டு நான் வந்து ஒரு வாட்டி தான் சொல்லுவேன் மறுவாடிலாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வந்து விளையாண்டுட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் இங்கே நம்ம பைப்பு வந்து அவனோட ரூமில் வந்து மெசேஜாக பண்ணி எடுப்பா வந்து ஃபோன் எடுத்து பார்த்துருப்பான். அப்படி என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைப்பு வந்து கடைசியாக பண்ண வீடியோ வந்து ரொம்ப வைரல் ஆகி இவங்க 2 பேருமே வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆகிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் இவங்களோட வீடியோ வந்து 1 மில்லியன் வியூஸ் வந்து போயிருக்கிறதுனால நம்ம பைப்பே வந்து ஷாக் ஆகிட்டு அப்படி என்ன நம்ம 2 பேர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து யோசிச்சு பார்க்குறப்ப அந்த வீடியோவில் வந்து என்ன ஆயிருக்குன்னா இவன் வந்து கடைசியாக வந்து எரிக்கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு கோவமாக போகிறத பார்த்தோன்னே உடனே நம்ம எரிக்கு வந்துட்டு சாரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பைப்பு வந்து இப்போ வந்து ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸில் இருக்கிறதுனால தான் அவன் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு போயிட்டான், அவன் வந்து சீக்கிரம் வந்து சமாதானம் ஆயிடுவான், அப்படி ஆகலைன்னா கூட நான் வந்து சமாதானப்படுத்திடுவேன், நீங்கள் வந்து தப்பாலாம் நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எரிக்கு வந்து சொல்லியிருப்பான். நானும் வந்து பைப்பை வந்து லவ் பண்ணுறேன், ஆனால் வந்து பைப்பை வந்து என்னை வந்து இப்போ லவ் பண்ணாட்டி ஃப்யூச்சரில் வந்து என்னை வந்து லவ் பண்ணுவான்னு எனக்கு வந்து நம்பிக்கை இருக்குது, அப்படியே வந்து அவன் வந்து லவ் பண்ணலைன்னா கூட நான் வந்து திரும்ப வந்து என்னோட ஊருக்கே வந்து நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எரிக்கு வந்து லைவ்ல வந்து எல்லாரும் முன்னாடி வந்து சொல்லிட்டு இருப்பான். இதை எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம பைப் வந்து வீடியோவில் வந்து பார்த்துட்டு டேய் உன்னை யாரா இப்பெல்லாம் வந்து பேச சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைப் வந்து அந்த வீடியோ வந்து பார்த்துட்டே உட்காந்துருப்பான். அதுக்கப்புறம் வந்து எரிக்கு வந்து ஒரு லாலிபாப் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பான். இதை பார்த்தோன்னே நம்ம பைப் வந்து பக்கத்தில் வந்துட்டு டேய் நீ வந்து லைவ்ல வந்து என்னடா சொல்லி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைப் வந்து கேட்கறத பார்த்தோன்னே உடனே நம்ம எரிக்கு வந்துட்டு சாரிடா நான் வந்து உன்னை கேட்காம அந்த மாதிரிலாம் வந்து நான் சொல்லியிருக்கவே கூடாது, என்னை வந்து மன்னிச்சுக்கோ, ஆனால் வந்து நான் உன்னை வந்து லவ் பண்ணுறேன், உன் கூட வந்து டேட்டிங்லாம் போகணும்னு எனக்கு வந்து ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எரிக்கு வந்து சொல்லிட்டு இருப்பான். இதை பார்த்தோன்னே உடனே நம்ம பைப் வந்துட்டு டேய் நான் வந்து உன் கூட வந்து ஃப்ரெண்டாலாம் வந்து இந்த லைவை வந்து நடத்தணும்னு எனக்கு வந்து விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைப் வந்து சொல்லிட்டு இருப்பான். இதை பார்த்தோன்னே எரிக்கு வந்துட்டு அப்போ நம்ம 2 பேர் வந்து கப்பலாக பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எரிக்கு வந்து கேட்குறப்ப பைப் வந்து அப்படியே எரிக்கே வந்து பார்த்துட்டே வந்து உட்காந்துருப்பான். இதை பார்த்தோன்னே உடனே நம்ம எரிக்கு வந்துட்டு டேய் நான் வந்து உண்மையிலே வந்து உன்னை வந்து லவ் பண்ணுறேன், உன் கூட இருக்கணும்னு எனக்கு வந்து ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எரிக்கு வந்து சொல்லிகிட்டே வந்து பைப்பை பார்த்துக்கிட்டே அவனை வந்து கிஸ் பண்ணுறதுக்காக கிட்டக்க வரப்போ உடனே நம்ம பைப்பு வந்துட்டு டேய் இது வந்து ரோடுடா, நம்ம வந்து இங்கே நம்ம எதாக இருந்தாலும் நம்ம வந்து வீட்டில் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைப் வந்து சொல்கிறத பார்த்தோன்னே உடனே நம்ம எரிக்கு வந்துட்டு அப்போனா ஓகே அடுத்த வாட்டி லைவ் வந்து பண்ணுறப்ப நம்ம வந்து லைவில் வந்து கிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எரிக்கு வந்து சொல்கிறப்ப நம்ம பைப் வந்து சரி ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்லிக்கிட்டே நம்ம எரிக்கோட கண்ணத்திலே வந்து கிஸ் பண்ணுவான். இதை பார்த்தோன்னே நம்ம எரிக்கு வந்துட்டு
வந்துட்டு நீ வந்து இந்த ப்ராமிஸ் வந்து மறந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எரிக் வந்து இவன்ட்ட வந்து பிங்கி ப்ராமிஸ்லாம் வந்து வாங்கிட்டு இருப்பான். நெக்ஸ்ட் இங்கே நம்ம டைம் வந்து வீட்டை விட்டுட்டு வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ட்ரெஸ் எல்லாத்தையும் வந்து பேக் பண்ணுறதை பார்த்தோன்னே உடனே நம்ம சியான் வந்து பக்கத்தில் வந்துட்டு டே நீ நிஜம்லேயே வந்து இந்த வீட்டை விட்டு போக போறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைம் கிட்ட வந்து கேட்குறப்ப நம்ம டைம் வந்துட்டு ஆமாம் நான் வந்து இங்கே வந்து போக தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்லிட்டு இருப்பான். இதை பார்த்தோன்னே உடனே நம்ம சியான் வந்து கையில் வந்து ஒரு லெட்டரை வச்சுக்கிட்டே டே நீ வந்து இந்த வீட்டில் வந்து ஏதாவது வந்து மறந்து விட்டுட்டு போக போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப நம்ம டைம் வந்து அப்படியே சியானே வந்து பார்த்துக்கிட்டு இருப்பான். உடனே நம்ம சியான் வந்துட்டு இந்த லெட்டர் வந்து உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைம் கிட்ட வந்து கொடுக்குறப்ப அவனு வந்து அந்த லெட்டரை வாங்கி ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப அந்த லெட்டர் வந்து சியானோட அம்மா வந்து நம்ம டைம்காக எழுதின லெட்டராக இருக்கும். இதை பார்த்தோன்னே உடனே நம்ம டைம் வந்துட்டு டே இந்த லெட்டர் வந்து உங்கள் அம்மா வந்து எனக்காக எழுதின லெட்டர் தானே இப்போ வந்து கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைம் வந்து கேட்கறத பார்த்தோன்னே உடனே நம்ம சியான் வந்துட்டு சாரிடா நான் வந்து மறந்துட்டேன் ஆனால் வந்து இப்போ தான் வந்து கொடுக்கணும்னு நேரம் வந்துச்சு அதான் வந்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சியான் வந்து சொல்லிட்டு இருப்பான். இதை பார்த்தோன்னே உடனே நம்ம டைம் வந்துட்டு பரவாயில்ல நான் வந்து வெறும் ஜஸ்ட் உன்னோட ரூம்மேட்டு மட்டும்தானே உன்னோட லைஃப்பில் வந்து என்ட்ரு ஆகிறதுக்கு நாளாக வந்து யாருப்பா உனக்கும் எனக்கும் வந்து அவ்வளோ க்ளோஸ்லாம் இல்லையே நம்ம 2 பேரும் வந்து அப்படிலாம் வந்து க்ளோஸ்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைம் வந்து ரொம்ப கோவமாக சொல்லிட்டு இருப்பான். இதை பார்த்தோன்னே உடனே நம்ம சியான் வந்துட்டு டேய் நீ வந்து இங்கே இருந்து என்னை வந்து நல்லபடியாக பார்த்துக்கிறேன்னு சொன்னில்லடா இப்போ வந்து கிளம்பி போறியே இப்போ இது கன்னட அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சியான் வந்து கேட்கறத பார்த்தோன்னே உடனே நம்ம டைம் வந்துட்டு டேய் நான் சொன்னது வந்து அது அப்போ முன்னாடி தான் இப்போ வந்து அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைம் வந்து சொல்லுவான். இதை பார்த்தோன்னே உடனே நம்ம சியான் வந்துட்டு டேய் நான் மறுபடியும் வந்து ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சியான் வந்து சொல்கிறத பார்த்தோன்னே உடனே நம்ம டைம் வந்து ரொம்ப ஷாக் ஆகிட்டு டேய் என்னடா சொன்னால் மறுபடியும் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைம் வந்து சொல்கிறத பார்த்தோன்னே உடனே நம்ம சியான் வந்துட்டு டேய் நான் வந்து ஜெர்மனிக்கு போய் ஃபோட்டோலாம் எடுக்க போகிறதில்ல நான் வந்து இங்கேயே இருந்து எடுக்க போகிறேன் அதுவும் இல்லாமல் வந்து இந்த வீட்டை வந்து விற்கவே போகிறது கிடையாது நீங்கள் எல்லாருமே வந்து இந்த வீட்டிலே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சியான் வந்து சொல்லிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் நான் வந்து உன்னை வந்து லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சியான் வந்து சொல்கிறத பார்த்தோன்னே உடனே நம்ம டைம் வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து சியானே வந்து பார்த்துக்கிட்டே வந்து உட்காந்துருப்பான். இதை பார்த்தோன்னே உடனே நம்ம சியான் வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து நம்ம டைம் வந்து கிஸ் பண்ணுறதுக்காக கிட்டக்க வருவான். இப்போ எல்லாருமே வந்துட்டு அவங்கவுங்க ஆளுங்கள்ட்ட வந்து அவங்கவுங்க லவ்வை வந்து எல்லாருமே வந்து சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து இவங்க எல்லாருமே வந்து இதே வீட்டில் வந்து ஒன்றா இருக்க போகிறாங்களா இல்லை இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இது வரைக்குமே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற எல்லா நண்பர்களுமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோ உங்களால் தொடர்ந்து பார்க்க முடியும். நண்பர்களே ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க நண்பர்களே. நம்ம சியான் வந்து டைம் வந்து கிஸ் பண்ணுறதுக்காக கிட்டக்க வரதோட இந்த எபிசோடு முடிகிறது நண்பர்களே. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் போடுங்க. நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.